ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله وسلم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أقربكم مني يوم القيامة أكثركم علي صلاة صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகச்சிறப்பான வாழ்க்கையை நினைவு கூறுகிற பரக்கத்தான இந்த நிகழ்வு, இதன் தொடரிலே இன்றைய தினம் வணக்க வழிபாடுகள் என்பது அல்லாஹ் மனிதர்களுக்கு ஒரு பெரிய உயர்நிலை பெறுவதற்கான அடிப்படையாக வைத்தான். வாழ்க்கையை தேட வேண்டும் என்பதோடு, வாழ்வியலினுடைய எல்லா தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்பதோடு, அனைத்தின் அடிப்படையாக அல்லாஹுவினுடைய பேரருள், அவனிடத்தில் கேட்டு பெறுகிற ஒரு வாழ்க்கை. அவனை வணங்கி கேளுங்கள் என்று சொன்னான் அல்லாஹ். கேளுங்கள் என்று சொல்லும் இடத்தில் என்னை வணங்குங்கள் பின்பு கேளுங்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வணக்கத்திற்கு பின்னால் கேட்பது. எந்த ஒரு தேவை நிறைவேற வேண்டுமானாலும் முதல்ல கொஞ்சம் ரப்புக்கு நம்மை சிறைவு தாழ்த்த வேண்டும். ஒரு 2 ரக்காத் தொழன் அல்லது கொஞ்சம் அவராதுகளை ஓதல், ஸலவாத்தை ஓதல், அதுக்கு பின்னால அல்லாஹ்ட்ட கேட்கிறார். கேட்கிற அந்த வாழ்க்கை என்பது ரொம்ப மகத்தானது. அதற்கு முன்பாக அவனை வணங்கி கேட்கிற போது அதற்கான பவர் அதிகமானது. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எனவே வணக்கம் என்பது மனித வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அம்சம். என் வாழ்க்கை நெடுகிலும் வணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். வணக்கம் என்பது தொழுகை மாத்திரம் அல்ல. மனித வாழ்க்கையில் வணக்கம் என்பது நிறைய இருக்கிறது.
அந்த வணக்கம் என்பது நாம் அதை விட்டும் எந்த சூழலிலும் தூரமாகிவிடக்கூடாது. எனக்கும் என் ரப்புக்கும் மத்தியிலான அழகான அந்த தொடர்பும் வரவும், இன்னொரு பக்கம் அவனிடத்தில் இருப்பதை நான் இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கும் அவனை வணங்கியே பெற வேண்டும். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி கேட்கிறோம், திரும்பவும் ஓதுகிறோம். உன்னை வணங்கி உன்னிடத்தில் உதவி கேட்கிறோம். வணக்கத்தை சொன்ன பின்னால் உதவியை சொன்னான் அல்லாஹ். உன்னை வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி கேட்கிறோம். அப்படியானால் அவனுடைய உதவியை நான் அடைய வேண்டும், பெற வேண்டும். அதற்கான அடிப்படையில் ஒன்றாக வணக்கம். வணக்கத்தின் பல்வேறு அம்சங்கள். தொழுகையும் வணக்கம், குர்ஆன் ஓதுதலும் வணக்கம், திக்ர் செய்வதும் வணக்கம். வணக்கங்களில் சிறப்புக்குரிய சில வணக்கங்கள் இருக்கிறது. அதில் மகத்தான இடம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாம் ஓதுகிற ஸலவாத்துகள். ஸலவாத்துங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு அதை தலைப்பாக தந்திருக்கிறார்கள். அன்னலாரின் மீது நாம் சொல்லும் ஸலவாத்தின் மகிமை என்கிற ஒரு பெரிய தலைப்பு. ஸலவாத்துங்கிறது அதுக்கு என்ன மகிமைங்கிறது எல்லாம் நம்ம சொல்லிலாம் முடிக்க முடியாது. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாம் சொல்லுகிற ஸலவாத் நம்முடைய தலைவிதியை மாற்றி விடுகிறது. நம்ம தலைவிதியை மாற்றுகிறது. வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நமது குறிக்கோள் என்ன? அதை அடைவதற்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் தான் ஸலவாத். நம்ம குறிக்கோள் அடையணுமா? ஸலவாத்துக்கு பின்னால் அது கிடைக்க பெறுகிறது. ஸலவாத்தினுடைய பிரயோஜனம் என்று நீங்க ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்க. அது 1 2 அல்ல. ஸலவாத்தால் மனிதன் பெறுகிற பலன்களும் பயன்பாடுகளும் அதன் பாக்கியங்களும் என்று ஒரு பட்டியல். அது நீண்ட நெடும் பட்டியலாக இருக்கிறது. அனைத்தையும் தொகுத்து சொல்வதற்கு கூட நேரம் இப்போது இடம் தராது. அவ்வளவு பெரிய செய்திகளை. ஸலவாத்துங்கிறது ஒரு பெரிய வார்த்தைகள் மாத்திரம் என்று நீங்கள் விளங்கிவிட வேண்டாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத், இது ஸலவாத். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத். சிறப்பான ஸலவாத் அத்தஹியாத்தில் ஓதுகிற அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம். அது சிறப்புக்குரிய ஸலவாத். சின்ன ஸலவாத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை ஓதினாலும் ஸலவாத்துக்கென்று ஒரு பெரிய பாக்கியம். இதுல சில நேரங்கள் நம்ம படுத்துக்கிட்டே ஓதிக்கலாம், நடந்து கொண்டே ஓதுகிறோம், உட்கார்ந்து ஓதுகிறோம். கவனம் இருக்கும், சில நேரத்துல கவனம் இருக்காது. சில பேர் ஸலவாத் ஓதுவாங்க, நாவும் ஸலவாத் ஓதும், மனசு எங்கேயோ இருக்கும், கவனம் இருக்காது. அல்லாமா இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி ரஹிமஹுல்லாஹ் சர்க்காரை ஆலம் அவர்களோடு மிகப்பெரிய நெருக்கம். இமாம் ஷாதிலி நாயகம் ஷாதிலியா என்ற மிக பிரமாண்டமான ஒரு பாட்டையை சமூகத்திற்கு தந்தவர்கள். அல்லாவை நினைவு கூறுகிற மக்களை அதிகமாக உருவாக்கியவர்கள் அல்லாமா இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி. இறைவனின் நினைவில் வாடும் மக்களை இந்த உலகத்தில் தயார்படுத்தியவர்கள். மக்கமா நகரில் துவங்கும் அவர்களுடைய பணி உலகமெங்கும். இன்றைக்கு தமிழகம் மாத்திரமல்ல, எங்கு சென்றாலும் அல்லாமா இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹுவை அவர்கள் போதித்த போதனைகளை, கற்றுக் கொடுத்த திக்ருகளை செய்யும் மக்கள் நிரம்பி இருக்கிறார்கள். இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி ரஹிமஹுல்லாஹ் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவிலே காணும் பாக்கியம் கிடைத்தது. அதுல பெரிய விஷயம், அவங்க எப்பவுமே ஸலவாத் ஓதிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வாங்க. ஸலவாத்தினுடைய மகிமை நிறைய இருக்குது. அதிகமா ஓதுறவங்களுக்கு பெருமானாருடைய தரிசனம் கிடைத்து விடுகிறது. அவங்கள ஹயாத்துல கனவுல பார்க்காம நம்ம ரூஹு பிரியக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. நபி பெருமானாரை பார்த்துட்டு தான் ரூஹு பிரியும். அதுல ஒரு உறுதி இருக்கணும், அதுக்கு தயாராகவும் இருக்கணும், தகுதியுடையவங்களாகவும் இருக்கணும். பெருமானாரை நான் பார்க்கும் தகுதி எனக்கு வரணும். அப்படி ஒரு அழகிய வாழ்க்கை, பேணுதல் நிறைந்த வாழ்க்கை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அல்லாமா இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி ரஹிமஹுல்லாஹ் அதிகமாக ஸலவாத் ஓதுவாங்க. ஒரு நாள் கனவுல கண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல முறை காண்றாங்க. அன்னைக்கு கண்ட போது கேட்டாங்களா, யா ரசூலல்லாஹ், ஒருவர் தங்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார். அவர் சொல்கிறார், வாயு ஸலவாத்து சொல்லுது, ஆனா கல்புங்க இல்ல, கவனம் இல்லாமல் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் ஓதிட்டே இருக்கிறார், ஆனா கவனம் இல்லை. இன்னைக்கு நம்ம பல பேருடைய நிலை அதுதானே. ஒரு 100 ஸலவாத் ஓதுங்கன்னா ஓதிட்டே இருப்போம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத். கவனம் பூரா அவர் சம்பந்தப்பட்டதுல இருக்கும்.
அவர் ஆபீஸ்ல இருக்கும், அலுவலகத்துல இருக்கும், சில பேருக்கு வீட்டுல இருக்கும், சில பேருக்கு துன்யாவிலே சுத்திட்டு இருக்கும் கவனம். ஆனா நாவு என்ன சொல்லும்? செலவாத்து சொல்லும். இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹ் ரசூல்கிட்ட கேட்கிறாங்க, அவர் கல்பு கவனம் இல்லாமல் இருக்குது, ஆனால் செலவாத்தை சொல்கிறார், அவருக்கு கூலி என்ன என்று கேட்டபோது உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்களாம், அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த பாவங்கள் 10 பாவங்களை மன்னித்து விடுவார், 10 நன்மைகளை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். அது மாத்திரமல்ல, 10 அந்தஸ்தை உயர்த்தி விடுகிறான். யா ரசூலல்லாஹ், கவனம் இல்லாமல் சொல்கிறார், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று கவனம் இல்லை. இப்ப செலவாத்து ஓதுறார், பெருமானாருக்கு செலவாத்து ஓதணும். அவருடைய 10 நன்மைகளை அல்லாஹ் நசீபாக்குகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 வகையான படித்தரங்களை உயர்த்துகிறான், கவனம் இல்லாமல் ஓதினாலும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நீங்க விளங்கிடணும், அப்ப கவனத்தோடு ஓதினார், கல்வ முழுசா ரசூலின் பக்கம் திருப்பி ஓதினார், அதற்கு என்ன கூலி? அது அல்லாஹ்வை அறிந்தவர். கேட்கிறாங்க இமாம் ஷாதிலி, இங்கே நம்ம கவனம் இல்லை, செலவாத்து ஓதுறது நம்ம அதுல முழுசா கவனம் செலுத்தணும், உதவு செய்யணும், உட்காரணும், சிந்தனை ஒன்று இணையணும் அப்படின்னு நினைச்சு அதை விட்டு விடாதீர்கள். நீங்கள் கவனம் கொஞ்சம் வெளியே இருந்தாலும் செலவாத்தை உங்கள் நாவு உச்சரிக்கிற போதெல்லாம் உங்கள் வாயும் மனமாகிறது, உள்ளமும் நிம்மதி பெறுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலால் கவனத்தை கொஞ்சம் வெளியே கொண்டு போய்விட்டோம், நம்முடைய சிந்தனையில் வரவில்லை, இருப்பினும் செலவாத்தை ஓதும் நாவு நசீபாக கிடைத்த காரணத்தினால் அல்லாஹ் 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், இன்னொரு பக்கம் 10 நன்மைகளை எழுதுகிறான் என்று உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரும் அந்த செய்தி நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். செலவாத்து என்பது ரொம்ப மகத்தானதும் மாண்புக்குரியதும் மிக உயர்ந்த வணக்கம். ஒரு செலவாத்துக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகிறது, 10 பாவங்கள் அளிக்கப்படுகிறது, 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுது. ஏதோ ஒரு ஓரத்தில் இடம்பெற்ற செய்தி அல்ல, ஹதீஸும் அப்படி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, மங்களமா இருக்கிறாங்க காலையில. அது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீர்களே, உங்கள் முகமெல்லாம் அப்படி மிளிர்கிறதே என்றார்கள். எப்பவும் மிளிர்வார்கள் பெருமானார், எப்பவுமே மங்களமா தான் இருப்பாங்க, மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க. அதிகமா கவலையாலாம் பெருமானார் மக்கள்கிட்ட காட்டுறது இல்லை, கவலை இருக்கும், கவலையை காட்டுறது இல்லை. முகத்துல கலகலப்போடு எப்பவும் இருப்பாங்க, சிரித்த முகத்தோடு எப்பவும் இருப்பாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாங்க. நம்ம சில பேர் எப்பவுமே கவலையாத்தான் இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் இப்படியே உட்கார் நாடியில கை வச்சுட்டு ஏதோ சோகமா எதையோ பறிகொடுத்த மாதிரி. வாழும் காலம் கொஞ்ச காலம், ஹாப்பியாக வாழுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். ஏன் கவலை? எதற்காக? கிடைத்ததை கொண்டு நிம்மதி பெறுங்கள், கிடைக்க வேண்டும் என்பதை கேளுங்கள் அல்லாஹ்விடத்தில். அதற்காக நீங்கள் உங்களை பறிகொடுப்பதா? சோகத்தை நிழலாட விடுவதா? மகிழ்ச்சியை காணாக்குவதா? நீங்கள் ஒருவர் காணாக்கும் மகிழ்ச்சி என்பது உங்கள் குடும்பத்தையும் நிம்மதி இல்லாமல் ஆக்குகிறது. உங்க மனைவிக்கு நிம்மதி போது, நம்ம கணவர் ரொம்ப சோகமா இருக்கிறாங்களே, பிள்ளைங்க சந்தோஷம் போது, நம்ம அத்தா ரொம்ப கவலையா இருக்கிறார்களே. பல பேர்களின் நிம்மதியை போக்குவதற்கு நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ளும் கவலை ஒரு பெரிய சோதனை. கலகலப்பாக எப்பவுமே இருக்க பழகன், அல்லாஹ் தௌபீக் செய்வானால். சிரிச்ச முகத்தை என்னைக்கும் காணாக்க கூடாது. எப்பவுமே என்ன வச்சுக்கணும், முகம் கொஞ்சம் சிரிச்ச முகமா இருக்கா, அதை உருவாக்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் சொன்னாங்க, உலகத்துல என்ன கவலை? யார் ஒருவர் தன் கவலையெல்லாம் நீக்கிவிட்டு போக்கிவிட்டு ஒரு கவலை மாத்திரம், நன் மறுமை நல்லா இருக்கணும் என்று மட்டும் இருந்தால் அல்லாஹ் அவர் வாழ்க்கைக்கு பூரா பொறுப்பெடுப்பான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரு கவலை, நான் நல்லா இருக்கணும், மறுமை நல்லா இருக்கணும், சொர்க்கம் பாக்கியமா இருக்கணும், நரக வேதனை நீங்கணும், அது ஒரு பெரிய விஷயம். அதை பற்றி கொஞ்சம் கவனம் எடுத்தால் உலகத்துல எல்லா கவலையும் நீ விட்டு விடு, உன்னுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ்வே பொறுப்பு. எதுக்கு போட்டு வீணா கவலைப்பட்டு நிம்மதியை போக்கி நம்ம நிம்மதியா இல்லாம வீட்டுல யாரையும் நிம்மதியா இருக்க விடல. சில பேர், ஒரு அம்மா சொல்லுச்சு, அதிரத்து எங்க வீட்டுல நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா சிரிச்சுட்டு பேசினா எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அம்மா கொஞ்சம் கலகலப்பா இருந்தா யாருக்கு பிடிக்கல? வீட்டுக்காருக்கு. ஏம்மா நீ கலகலப்பா இருந்தா தானம்மா நல்லது, ஸ்ரீதேவி நீ சொந்தக்கார பொண்ணு,
நான் கேட்டேன், நீங்க கலகலப்பா எல்லா வீட்லயும் அப்படித்தானே? நான் எங்க வீட்டுல அடிக்கடி சொல்லுவேன், எங்க வீட்டுல மாட்டேன், எப்பவும் கலகலப்பா இருங்க, எப்பவும் சந்தோஷமா இருங்க, அதான ஒரு கணவன் விரும்புறது. மனைவி கலகலப்பா இருக்கணும். அது என்னவோ தெரியல, நான் கலகலப்பா இருந்தா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், என்ன அதுல நம்ம 1000 கவலையில இருக்கும், அந்த அம்மா எப்பவும் சிரிச்சுட்டே உட்காந்துருக்கு, நம்ம கவலைப்பட்டு அவரும் கவலைப்படணும் இல்லையா? நான் கேட்டேன், உனக்கு என்ன கவலைன்னு கேட்டேன். எது கவலை? நாளைக்கு என்ன நடக்குமோ அதை பத்தி கவலை, 10 வருஷத்துக்கு பின்னால் நடக்குமோ அதை பத்தி கவலை, நாட்டுல என்ன நடக்குமோ அதை பத்தி கவலை, தேவையே இல்லைங்கிற. 10 வருஷத்துக்கு பின்னால் உள்ளதை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு பொறுப்படுத்த அல்லாஹ் அன்றைக்கும் பொறுப்படுப்பான். நேற்று பொறுப்படுத்த அல்லாஹ் இன்றைக்கு பொறுப்படுத்தான். அர்த்தமற்ற கவலை. அகிலத்தின் அருட்கொடை சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக மகிழ்ச்சியாக இருக்க சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ரொம்ப தீபு நஃப்ஸ், அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டார். எப்பவும் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சி வெளிப்படும் இல்லையா? ஆமா, அல்லாவின் புறத்திலிருந்து அத்தானி ஆத்தின் ஒருவர் வந்தார், ஒரு மலக்கு வந்தார் அல்லாவின் புறத்திலிருந்து வந்து. அந்த மலக்கு சொன்னார், யார் ஒருவர் மன் ஸல்லா அலைக ஸலாத்தன், உங்கள் மீது ஒருவர் ஒரு ஸலவாத்து சொல்வாரையானால் அவருக்கு அல்லாஹ் கதப அலைஹி 10 ஹஸனாத் வ மஹா அன்ஹு 10 ஸய்யிஆத் வ ரஃபஅ லஹு 10 தரஜாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மலக்கு வந்து எனக்கு இன்றைக்கு சோபனம் சொன்னார், உங்கள் மீது ஒருவர் ஒரு தடவை ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் சொல்லி விடுவாரா, அவருக்கு அல்லாஹ் 10 வகையான நன்மைகளை எழுதுவான், அவர் செய்த 10 வகையான பாவங்களை மன்னிப்பான், எல்லாவற்றுக்கும் மேலால் அவருக்கு அல்லாஹு தஆலா 10 அந்தஸ்துகளை கொடுத்து விடுவான் என்று மலக்கு வந்து என்னிடத்தில் சொன்னார். அந்த செய்தி என்ன ரொம்ப ஹாப்பியாக்கி விட்டது என்றார், என்னை மகிழ்ச்சியாக்கி விட்டது. ஹதீஸினுடைய பதிவு அது. ஒரு ஸலவாத்துக்கு நான் சொல்றது, ஒரு தடவை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னா என்னுடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னா நான் எவ்வளவு பெரிய தவம் செய்திருக்க வேண்டும். 10 நன்மைகள் எழுதப்படுவதோடு 10 அந்தஸ்து உயர்த்தப்படுதுன்னா அது என்ன அந்தஸ்து? என்னத்தையெல்லாம் அல்லாஹ் உயர்த்தி வைத்தான், யாருக்கு தெரியும்? ஒரு ஸலவாத்துக்கு இந்த பலன் என்றால் வாழ்க்கையெல்லாம் ஸலவாத்தாக ஆனால். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஒருவர் இமாம் ஷாஃபியை கனவில் காணுகிறார். கண்டு கேட்டார், மா பாலல்லாஹ் பிக், அல்லாஹ் தங்களோடு எப்படி நடந்தான் என்று கேட்டார். அறிவுலகத்தின் மேதை இமாம் ஷாஃபி. எகிப்து ஷாஃபியை பற்றி சொல்லும், மிஸ்ர் தேசம் ஷாஃபியை சொல்லும், மிஸ்ரிலே அவர்கள் அடக்கம், மிஸ்ரிலேயே மஸ்ஜித் இமாம் ஷாஃபி, மஸ்ஜித் இமாம் ஷாஃபி, ஷாஃபி என்ற பெயரால் பள்ளிவாசல். அங்க நீங்க போனீங்கன்னா நிறைய மருத்துவமனை, முஸ்தஷ்ஃபா ஷாஃபி, ஷாஃபி மருத்துவமனை, அரசாங்கத்தினுடைய மிக அங்கீகாரமான நிறுவனங்கள் எல்லாம் இமாம் ஷாஃபியின் பெயர் தாங்கி நிற்கும். இமாம் ஷாஃபி எத்தனை பெரிய மனிதர், எத்தனை ஆளுமைக்குரியவர்கள், கல்வியில் அவர்கள் பெற்ற ஆற்றல் மகத்தானது. இன்றைக்கு ஷாஃபி மதுஹப் என்று அவர்களை பின்பற்றும் மக்கள் கோடி கோடியாக குவிந்திருக்கிறார்கள். கடலோர பகுதிகளுக்கு நீங்க எங்க போனாலும் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹுவை பின்பற்றும் மக்கள். நேர்மையான, அல்லாஹுடைய தொடர்புடைய, மிகப்பெரிய சிந்தனை நிறைந்த வாழ்க்கை. இமாம் ஷாஃபி மார்க்க சட்ட மேதை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மிகப்பெரிய மருத்துவர். இமாம் ஷாஃபி ஒரு பெரிய டாக்டர். இமாம் ஷாஃபி சரியா சொல்வாங்க, ஒவ்வொரு காரியத்திற்கும் மருத்துவத்திலே ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள். எல்லா ஞானத்தையும் கொடுத்தான் அல்லாஹ் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு. லட்சோப லட்ச மக்களின் தொடர்பை கொடுத்தான். அவங்க மாணவர் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்வாங்க, என் தொழுகை எந்த தொழுகையிலும் என் உஸ்தாத் இமாம் ஷாஃபிக்கு துஆ செய்யாம நான் தொழுததில்லை. ஒரு மாணவருடைய கடமை உஸ்தாதுக்கு துஆ செய்யணும். நான் என் உஸ்தாதுக்காக துஆ செய்யாத நாள் இல்லை என்று அஹ்மத் இப்னு ஹம்பல். அஹ்மத் இப்னு ஹம்பல் மிகப்பெரிய இமாம், 4 மதுஹபில் அம்பலி மதுஹபின் இமாம் அவர்கள். 3 மதுஹபில் இங்கு இமாம் ஷாஃபியினுடைய மாணவர் அஹ்மத் இப்னு ஹம்பல். இமாம் ஷாஃபியின் உஸ்தாத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் மதுஹப். மாலிக் இமாம் இமாம் ஷாஃபியின் உஸ்தாத். அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் ஷாஃபியின் மாணவர். இமாம் ஷாஃபியினுடைய அழகான அந்த வாழ்க்கை. சட்டத்தை தொகுத்து தந்தார்கள், மார்க்கத்தை சொன்னார்கள் என்று அல்ல, உயர்ந்த வாழ்க்கையில் நின்று தன்னை ஆக்கினார்கள்.
அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. நான் மக்கள்கிட்ட அறிவுரை சொல்றதை விட, நான் மக்களுக்கு முன்னால் மார்க்கத்தை சொல்லி போதனைகளை சொல்லி வழிகாட்டுவதை விட, அந்த வாழ்க்கை எனக்குள்ளே இருந்தால் நான் சொல்லும் வார்த்தை லட்சோப லட்ச இதயங்களுக்கு சிகிச்சையாக மாறிடும். நம்ம வாழணும். நம்ம பிள்ளைகள்கிட்ட போய் நம்ம பிள்ளைகள்கிட்ட, தம்பி நீ வீடியெல்லாம் குடிக்க கூடாது, சிகரெட் எல்லாம் குடிக்க கூடாதுன்னு ஒரு தாப்பனார் சொன்னா புள்ள எடுத்து நடப்பார். எப்போ இவர்கிட்ட அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. பீடி குடிக்கூடாப்பா, சிகரெட் குடிக்கூடாப்பான்னு சொல்லிட்டு அவங்க கையில காசை கொடுத்து ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா, ஒரு பிள்ளையின் அழகான வாழ்க்கையின் ரோல் மாடல் நல்ல தந்தை. ஒரு பிள்ளையின் அழகான வாழ்க்கையின் ரோல் மாடல் ஒரு நல்ல தந்தை. தந்தையே பிள்ளையின் முன்மாதிரி. நீங்கள் வாழுங்கள், அழகாக வாழுங்கள், அழகாக உங்கள் பிள்ளைகள் வளருகிறார்கள். அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. பிள்ளைங்களுக்கு முன்னால நல்ல செயல்கள் நம்ம இடத்துல புறப்பட. நம்ம பொய் சொல்லாம இருக்கணும். பிள்ளைங்க பொய் சொல்ல மாட்டாங்க, நேர்மையா இருக்கணும். பிள்ளைங்க நேர்மையா இருப்பாங்க, பிறருக்கு உபகாரம் செய்யணும். நம்மை பார்த்து பிள்ளைங்கள் பிறருக்கு உபகாரம் செய்வாங்க. நம் வாழ்க்கையே பிள்ளைகளுக்கு முன்மாதிரி. ஹதரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மிகச்சிறந்த வாழ்க்கை, நேர்மை மிக்க வாழ்க்கை. எதை சொன்னாங்களோ அதை வாழ்ந்து காட்டியவர்கள். பெரிய தியாகம் இந்த சமுதாயத்திற்காக. கடைசி காலம் நோய்வாய்ப்பட்டு சிரமப்படுகிறார்கள் இமாம் ஷாஃபி. அவர்களுக்கு மூல நோயால் பாதிக்கப்பட்டாங்க. மூல நோய். அவங்க கட்டில உட்கார்ந்து இருக்கிறாங்க. கட்டிலுக்கு கீழே அந்த கட்டிலை துவாரம் போட்டு கீழே பணிக்கம் வைத்து இருக்கிறாங்க. அவங்க சந்திக்க வந்தவங்க அப்படி கீழே பார்த்தா ரத்தம் சொட்டு சொட்டாக வழிகிறது. எங்கே? மூலத்திலிருந்து ரத்தம். கட்டிலில் துவாரம் விட்டு கீழே பணிக்கம். அந்த பணிக்கத்தில் ரத்தம் வடிவதை சீடர்கள் பார்த்து விட்டு, இமாம் என்ன கஷ்டம் இது? சொன்னார்களாம், இந்த சமூக ரத்தம் சிந்தக்கூடாது, என் ரத்தம் சிந்தட்டும் என்றார். சமூக ரத்தம் சிந்தக்கூடாது. இப்ப மூல நோயில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. அவங்க உட்கார்ந்து இந்த சமூகத்திற்காக பணியாற்றியவர்கள். பல்வேறு மார்க்க ஞானம் சமூகத்திற்கு சேர்வதற்கு எழுதுகோலை கையில் எடுத்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, லா துஃபாரிகுல் மிஹ்பரா வ இன்னல் கைர ஃபீஹா வ ஃபீ அஹ்லிஹா இலா யௌமில் கியாமா. எழுதுகோலை பிரிந்து விடாதீர்கள். எப்போது உங்கள்கிட்ட எழுதுகோல் இருக்கணும். ஏன் தெரியுமா? கியாமத்து வரைக்கும் நலவுகளும், இன்னல் கைர ஃபீஹா, கியாமத்து வரைக்கும் நலவுகள் எழுதுகோலிலும் எழுதுகோல் உடையவர்களிலேயுமே இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஷாஃபி எழுதுகோல் பிடித்தவர்கள். கியாமத்து வரைக்கும் அவர்களோடு நன்மை இருந்தது. இன்றைக்கும் அந்த நன்மைகள் தொடர்கிறது. அவங்க வஃபாத்துக்கு பின்னால ஒருவர் அவங்கள கனவுல பார்க்கிறார். கனவுல கேட்டார், மா ஃபாலல்லாஹு பிக்கா, அல்லாஹ் உங்களோடு எப்படி நடந்து கொண்டான்? நான் எதுக்கு அவங்க வரலாறு இங்க நினைவுபடுத்துகிறேன்? அத்தனை வாழ்க்கை அல்லாஹ் அவங்களை எங்கேயும் கொண்டு வைக்கலாம். சொர்க்கத்துல எந்த அமல்களை வைத்து வச்சிருக்கலாம். அல்லாஹ் தங்களோடு எப்படி நடந்து கொண்டான் என்று இமாம் ஷாஃபி இடத்திலே கேட்கிறார். சீடர் ஒருவர் கனவிலே இமாம் ஷாஃபி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா என் அந்தஸ்தை உயர்த்தி பாவங்களை எல்லாம் மன்னிச்சான் அப்படின்னாங்க. என்னை சொர்க்கத்துல கொண்டு தங்க வச்சுட்டான். என்ன காரணம் என்று கேட்டபோது, கஃபரலி ரப்பி, அல்லாஹ் என்னை மன்னித்தான், வ அக்ரமனி, என்னை சங்கைப்படுத்தினான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வார். அல்லாவே சங்கைப்படுத்தினான். துன்யாவுல சங்கைப்படுத்திட்டான், வறுமையில சங்கைப்படுத்தினான். அந்த நசீபை நம்ம பெறச் செய்வானாக. அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். யார் போற்றுகிறார்களோ தூற்றுகிறார்களோ இல்லை, என் ரப்பால் நான் போற்றப்பட வேண்டும். அல்லாஹ் நம்மை போற்றும் வாழ்க்கைக்கு வந்தோமா, உலகம் பூரா நம்மை போற்றும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது. அகிலத்தின் அருட்கொடை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சங்கிலி தொடரில் இமாம் ஷாஃபியும் வருவார்கள். இமாம் ஷாஃபி அந்த தொடர்ல வர்றவங்க. அல்லாஹ் உங்களோடு எப்படி நடந்து கொண்டான்னு கேட்டாங்க. ரப்பி, என் ரப்பு என்ன எல்லாத்தையும் மன்னிச்சுட்டான். அங்க தேவை மன்னிப்பு தான். மன்னிப்பு இருந்தாதான் அங்க மறுமை, அதுக்கு பின்னால சொர்க்கம், அதுக்கு பின்னால உயர்வு, அதுக்கு பின்னால தர்ஜா. வாக்கரமணி, அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்தினான். தாய்மார்களும் கவனிக்க வேண்டும். மூணாவது சொன்னாங்க, அதகலனி ரப்பி அல் ஜன்னா, அல்லாஹ் என்னை சொர்க்கத்திலும் தங்க வைத்தான், மன்னித்தான், சங்கையாக்கினான், சோனபதியில் தங்கும் இடம் வழங்கினான். சொல்ல போது அவர் கேட்டாரா, விமாதா,
எதை வச்சு இந்த அந்தஸ்து கிடைச்சிச்சுன்னு. இந்த அந்தஸ்து கிடைக்க காரணம் என்ன? நிறைய வாழ்க்கை, நிறைய உயர்வு, நிறைய சேவை, கடைசி வரைக்கும் தான் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி உம்மத்துக்காக கிதாபை எழுதி முடிச்சாங்க. எதனால இது கிடைச்சிச்சுன்னு கேட்டபோது இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் சொன்னார்களாம், நான் ஒரு கிதாபை எழுதினேன், அந்த கிதாபுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரை மட்டும் எழுதுறது இல்லை, பேருக்கு பின்னால ஸலவாத்தை எழுதுறது. எங்க பேரு ரசூலுல்லாஹ் முஹம்மதுன் போட்டுட்டு நம்ம ரொம்ப ஷார்ட்ல உள்ள ஆட்கள் தானே, சல் என்ன போட்டுறது, சல் என்ன அர்த்தம்? நீங்க சொல்லிக்கங்கன்னு அர்த்தம், எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன்னு அர்த்தம். நிறைய கல்யாண பத்திரிகை நீங்க பார்த்திருக்கலாம், முஹம்மது சல். நிறைய பத்திரிகையாளர்கள், ஆசிரியர்கள், பத்திரிகை நிபுணர்கள், ரசூலுடைய வரலாறை எழுதுகிற ஆசான்கள் எல்லாம் முஹம்மது சல். என்ன குறைஞ்சு போயிடும்? இவ்வளவு 4 பக்கத்தில் எழுதுறவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா என்ன குறைஞ்சு போயிடும்? இமாம் ஷாஃபி சொன்னாங்க, அல்லாஹ் என்னை மன்னித்தான், ரசூலுடைய பேருக்கு பின்னால் நான் ஸலவாத்து எழுதியதால் மன்னித்தான். ஸலவாத்து சொல்றதுன்னு இருக்குது, பேருக்கு பின்னால் எழுதுறது. அந்த ஸலவாத்து நான் கொஞ்சம் வித்தியாசமா எழுதினேன். அந்த ஸலவாத்து அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் குல்லமா ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون. அல்லாஹ் நீ நபி அவர்களுக்கு ஸலவாத்து சொல்வாயாக, அல்லாஹ் நீ நபி அவர்களுக்கு ஸலவாத்து சொல்வாயாக. குல்லமா ذكره الذاكرون, உன்னை நினைவு கூறுகிறவர்கள், உன்னை நினைவு கூறி கொண்டிருக்கும் காலமெல்லாம், உன்னை திக்ரு செய்பவர்கள், உன்னை நினைவு கூறுபவர்கள், உன்னை நினைவு கூறி கொண்டிருக்கும் காலமெல்லாம். அல்லாஹ்வை நினைவு கூறுறவங்க இல்லைன்னா உலகம் அழிஞ்சிரும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் உள்ள வரையிலும் யார் இருப்பாங்க? அல்லாஹ்வை நினைவு கூறவங்க இருப்பாங்க. அல்லாஹ் நமக்கு அந்த தௌபீக் வழங்குவானாக. உலகம் எப்பங்க அழியும்? லா தகூமு ஸாஅ ஹத்தா யகூல அல்லாஹ் அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றவர் இல்லாம போகும்போது உலகம் அழிஞ்சிடும். அல்லாஹ் நமக்கு அந்த திக்ரை நசீபாக்கட்டும். இமாம் ஷாஃபி எழுதுனாங்களாம், கனவுல விளக்கம் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை எழுதியதற்கு பின்னால் நான் ஸலவாத்து எழுதாமல் இந்த பெயரையும் எழுதியதில்லை. முஹம்மது என்று போட்டா ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டுருவேன். நம்ம தான் ரொம்ப ஷார்ட்ல வந்துட்டோம், முஹம்மது சல், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இந்த சல் அப்படிங்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இனி மாத்திக்கொள்ள அல்லாஹ் தௌபீக் செய்வானா? ஃபுல்லா எழுதிடணும். நான் அந்த செய்தியை பார்த்த பின்னால நான் எந்த பேப்பர் எழுதினாலும், எந்த கிதாப் எழுதினாலும், யாருக்கு அரபு எழுதினாலும் நபியினுடைய பேர் வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ஃபுல்லா போட்டுருவது. அதுதான் அவங்க சொர்க்கத்துக்கு போவது காரணம். நாங்க இமாம் ஷாஃபி 1000 சேவைகளுக்கு சொந்தமானவர்கள், 1000 இபாதத்துக்கு சொந்தமானவர்கள், லட்ச மக்களை அல்லாஹ்வின் நினைவில் உருவாக்கியவர்கள். லட்ச மக்கள் கியாமத்து வரைக்கும் வழிதடம் புரண்டு போகாமல் ஷரியத்தை, தொழுகையை, நோன்பை, ஜகாத்தை, வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சட்டத்தை தொகுத்த சட்ட மேதை இமாம் ஷாஃபி. எல்லாத்துக்குமே அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்கணும். அந்த பேரை நான் எழுதிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் குல்லமா ذكرக்கல் ذاكرون وغفل عن ذكرك الغافلون. 2 வார்த்தை சேர்க்கிறாங்க. எப்படி வார்த்தை பாருங்க, உன்னை நினைவு கூறுகிறவர்கள் நினைவு கூறி கொண்டிருக்கும் காலமெல்லாம் நபி அவர்களுக்கு நீ ஸலவாத்து சொல்லு. இமாம் ஷாஃபி வஃபாத்தாகி பல வருஷம் ஆகி போச்சு. இமாம் ஷாஃபி வஃபாத்தாகி 2ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர்கள் இமாம் ஷாஃபி. ஹிஜ்ரி 150 பிறக்கிறார் இமாம் ஷாஃபி. ஹிஜ்ரி 150 பிறக்கிறார். 2ஆம் நூற்றாண்டில் இமாம் ஷாஃபி பிறக்கிறார். 2ஆம் நூற்றாண்டில் பிறந்த இமாம் ஷாஃபி இன்னைக்கு கிட்டத்தட்ட நாம் எங்கே வந்து இருக்கிறோம்? ஹிஜ்ரி எத்தனை இன்றைக்கு? 1500 தொட்டு இருக்கிறது. 1300 ஆண்டுகள் கடந்து விட்டோம். இன்னைக்கும் இமாம் ஷாஃபி பெருமானாருக்கு ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். எப்படி? நபி அவர்களுக்கு நீ ஸலவாத்து சொல்வாயாக, உன்னை திக்ரு செய்பவர்கள் திக்ரு செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம். இன்னைக்கு திக்ரு செய்யற மக்கள் லட்ச மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்துல நீ ஸலவாத்து சொல்லு. இன்னைக்கும் இமாம் ஷாஃபி ஸலவாத் சொல்லிட்டே இருக்காங்க. وَغَفَلَ عَنْ ذِكْرِكَ الْغَافِلُونَ, உன் திக்ரை மறந்தவர்கள் வாழும் காலமெல்லாம். உன் திக்ரு செய்யாம ஒரு கூட்டம் இருக்கிறாங்கல்ல, அந்த கூட்டம். وَغَفَلَ عَنْ ذِكْرِكَ الْغَافِلُونَ, சில பேர் உன்னை திக்ரு செய்யலையே, அந்த கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கூட்டம் இருக்கிறாங்களே, அந்த அளவுக்கு நீ ரசூலுக்கு ஸலவாத்து சொல்லு. யார் எழுதுறா? கிதாபுல எழுதுன. அதை சொல்லி அல்லாஹ் சொன்னா, இப்படி ஒரு பெரிய ஸலவாத்தை நீ எழுதிட்டியே, உனக்கு சொர்க்கம்.
என சங்கைப்படுத்தி விட்டான் இமாம் சட்டமேதை ஷாபி ரஹ்மத்துல்லாஹ். ஸலவாத்து மகத்தான பாக்கியம் நிறைந்தது. சொன்னால் பாக்கியம், நாம் மணக்கும், இதயம் மணக்கும். சொன்னவர் நிம்மதி பெறுகிறார், சொன்னால் நோய் இல்லை. ஸலவாத்தால் என்னென்ன பலன் அடுக்கி சொல்லணும். 5 மணி நேரம் கூடாது, பத்தாது. ஸலவாத்தால் என்ன பலன்? பரக்கத்தாக எழுதுறாங்க. முதல்ல ஸலவாத்து சொன்னவர் நிம்மதி பெறுகிறார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் மன நிம்மதி. சொல்லிக்கிட்டே இருங்க முத்தம நபியின் மீது ஸலவாத்தை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் சொல்லுங்க, வஅலா ஆலி முஹம்மத் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அதான் ஸலவாத். சொல்லும் போதெல்லாம் நிம்மதி பெறுகிறீர்கள். ஸலவாத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற பல்வேறு பிரயோஜனங்களில் மன நிம்மதியை ஸலவாத்து நசீபாக்கும். அப்ப உலகத்துல இன்னைக்கு ரொம்ப தேவை ஸலவாத். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லையா? ஸலவாத் ஓதுங்கள், நிம்மதி நசீபாயும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட் அது. எவ்வளவு ஓதணும், எவ்வளவு ஓதணும், எவ்வளவு நேரம் ஓதணும்? உபய் இப்னு காப் நபித்தோழர், உபய் இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழர். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வருகிறார்கள். வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தங்கள் மீது அதிகமா ஸலவாத் ஓதுறேன், இப்படி ஒரு ஆசை இருக்குது. எவ்வளவு நேரம் நான் தங்கள் மீது ஓதணும்? என்னுடைய வாழ்க்கையில பல பணிகளுக்கு இடையே நான் தொழுகை, நோன்பு, திக்ரு எல்லாமே இருக்குது, துவா செய்யணும். எவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு தங்களுக்காக ஸலவாத் ஓதணும்? நான் இப்ப பிரியப்படுறேன். யா ரசூலல்லாஹ், ருபு, மொத்த நேரத்தில் 4இல் 1 பாகம் தங்களுக்கு ஸலவாத் ஓதுறேன். மொத்த நேரத்துல 4ல் 1 பாகம், 24 மணி நேரம் இருக்குன்னா அதுல பல பல காரியங்களுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கிட்டு சொந்த வேலைன்னு ஒண்ணு இருக்குது, சாப்பிடுற வேலை இருக்குது, தொழுகை, துவா, மொத்த நேரத்துல 4ல் 1 பாகம் தங்களுக்கு ஸலவாத். போதுமான பெருமானார் சொன்னாங்க, பாக்கியம்தான். ஒயின் ஜித்த பஹுவ கைருல்ல, இன்னும் கூட கொஞ்சம் ஓதுனா உனக்கு நல்லதுன்னாங்க. 4ல் 1 பாகம். ஒயின் ஜித்தா, இன்னும் நீ கூட்டினால் அது பாக்கியம். உடனே அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அந்நிஸ்ப், பாதி நேரம். வாழ்க்கையில் என்னுடைய எல்லா காரியங்களையும் பாதி நேரத்தை ஒதுக்கி தங்களுக்காக ஸலவாத். பெருமானார் சொன்னாங்க, கைரு தான், பாக்கியம் தான். ஒயின் ஜித்த வஹுவ கைரு, இதை விடவும் கூட்டினா உனக்கு நல்லது. எங்க ஸலவாத்தினுடைய மாண்பை, மகிமையை உலகம் உணர வேண்டும். நேரங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் தகுதியான வணக்கம் என்று மக்கள் இதயத்தில் பதிவு செய்ய வேண்டும். அதனால் நீ எங்கேயோ உயர்கிறாய், எங்கேயோ ஜொலிக்கிறாய், எப்படியோ ரப்புடைய தர்பாரை நீ அடைகிறாய். எல்லாவற்றுக்கும் மேலால் உலகத்தில் நிம்மதி பெற்ற ஆன்மா உன் ஆன்மாதான். அப்ப அதுக்கு நேரம் கொடுக்கறதுல என்ன பிரயோஜனம்? அதுல என்ன கவலை, என்ன வருத்தம்? எவ்வளவு பெரிய பிரயோஜனம் அது. அப்ப நான் பாதி நேரம் என்றார். அவர் சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி, இன்னும் கூட்டினால் உனக்கு நல்லது. அவர் சொன்னார், சுலுசைன் யா ரசூலல்லாஹ், 3ல் 2 பாகம் சொல்றேன். பாதின்னா 24 மணி நேரத்துல பாதினா 12 மணி, 3ல் 2னா 3 8 24, 8 8 16 மணி நேரம். 16 மணி நேரம், 3ல் 2 பாகம். பெருமானார் ஆனந்தம் அடைஞ்சிருவாங்கன்னு நினைச்ச பொய்யின் சித்தா, இன்னும் கூட்டினால் உனக்கு நல்லதுன்னாங்க. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், மொத்த நேரத்தையும் தங்களின் ஸலவாத்துக்காக ஆக்குகிறேன் என்றார். மொத்த நேரம், என்னுடைய வேலைகள் போக என்னென்ன நேரம் எல்லாம் இருக்குமோ அத்தனை நேரத்தையும் தங்களுடைய ஸலவாத்துக்கு. அப்ப ரசூல் சொன்ன பதில், ஈதன் துகுஃபா ஹம்மத், சர்க்கார் சொன்ன வார்த்தை, 2 வார்த்தை சொல்றாங்க. 2 எல்லாத்தையும் நசீபாக்கி, மொத்த நேரத்தையும் தங்கள் ஸலவாத்துக்காக ஆக்குகிறேன். ராத்திரி 1 மணி நேரம் கிடைக்குமா, ஸலவாத் ஓதுகிறேன். காலையில் 1 மணி நேரம் ஃப்ரீயா இருக்கிறேனா, ஸலவாத். அதனால சொந்த வேலை விட சொல்லல, அது உண்டு. தொழுகை அது உரிய நேரத்தில் நிறைவேற்றணும். தொழுகைக்கான நேரம் தொழுகை, குர்ஆனுக்காக நேரம் குர்ஆன். ஆனால் நீ இருக்கக்கூடிய அதிக நேரம் எல்லாத்தையும் கழிச்சிட்டு மொத்த நேரம் என்னவோ அத்தனையும் ஸலவாத் என்றார். 2 பாக்கியத்தை கொடுத்தாங்க ரசூல். இதன் துகுஃபா ஹம்மக், அப்படியானால் உன் மொத்த கவலையும் அல்லாஹ் இடத்தில் அவனே பொறுப்படுத்திக் கொள்வார்.
உனக்கு என்னென்ன விஷயங்கள் குறித்து கவலை இருக்கும்? அது வேணும், இது வேணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைங்க எப்படி இருக்கணும், லைஃப் எப்படி இருக்கணும், வியாபாரம் எப்படி இருக்கணும், தொழில் இப்படி இருக்கணும், முன்னேற்றம் கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், நாடு இப்படி இருக்கணும், நாட்டு மக்கள் அப்படி இருக்கணும். ஆயிரம் ஆயிரம் கனவுகளும் கற்பனைகளும் இருக்குமா இல்லையா? அனைத்திற்கும் அல்லாஹ்வே பொறுப்பு என்றார். சுப்ஹானல்லாஹ். ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கையும், நிம்மதியான தொழிலும், நிம்மதியான சந்தோஷமும், நிம்மதியான குடும்பமும், பளபளப்பான வாழ்க்கையினுடைய எதிர்காலம் அமைவதற்கு துக்குஃபா ஹம்மக், உன்னுடைய கவலை அல்லாஹ்வால் பொறுப்பெடுக்கப்படும். இரண்டாவது, ஒத்துகுஃபரு ஸன்புக், உன் வாழ்க்கையில நீ செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. என் அன்பு சகோதரிகளுக்குமாக நான் சொல்கிறேன், பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். சிறிய பெரிய குற்றங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வால் மன்னிப்பு வழங்கப்படுது. சில பாவம் இருக்குது, தௌபா செய்தாதான் மன்னிக்கப்படும். பெரிய பாவம், அந்த மாதிரி பாவங்கள் சாபாக்கள் செய்ததே இல்லை, சாபாக்கள் செய்யவும் மாட்டாங்க. எப்போதாவது நடந்தா உடனடியாக தௌபா. எப்படி தண்ணீருக்குள்ளே கிடக்கிற மீன் தண்ணியை விட்டு வெளியில வந்தால் அது அப்படி துடித்து துடித்து மீண்டும் தண்ணீர போய் விழுந்தாதான் அதுக்கு நிம்மதி. எப்பமோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா சாபாக்களுக்கு தௌபா செய்யாத வரைக்கும் அவங்க நிம்மதியா இருக்கிறது இல்லை. நமக்கெல்லாம் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. பெரிய பெரிய தப்பெல்லாம் நடக்கும், கண்டுக்கிடாம உட்காந்துக்கிடும். சில பேர் அதை நியாயமும் படுத்துவாங்க. நம்ம என்ன அந்த அளவுக்கா தப்பு பண்ணிட்டோம், நம்ம விட அவரை பாருங்க எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டாரு, அவரை பார்க்கறது, பாவத்திலேயே இன்னொரு ஆளை பின்பற்றுறது. என்னை விட அவர் பெரிய பெரிய தப்புலாம் பண்ணிட்டு அவரும் நல்ல மனுஷன் மாதிரி பள்ளிவாசல போய் தொழுதுட்டு தானே இருக்கிறாரு, அவரும் மீலாதுல்லா பயானுக்கெல்லாம் போகத்தானே செய்யறாரு, அப்ப அவரை விட நான் எவ்வளவு தாவல் அப்படியா சொல்லுவா? சஹாபிகள் வாழ்க்கையில் பெரும் தவறுகளுக்கு போவதில்லை என்றோ நடக்குமையானால், கிணத்துக்குள்ளே ஆற்றுக்குள்ளே தண்ணீருக்குள்ளே கிடக்கும் மீன் வெளியே வந்தால் ஒரு சில நிமிடத்துல துடிச்சு பறந்து உள்ள போய் விழுந்தும், தண்ணிக்குள்ள விழுந்தும். அதான் அதுக்கு நிம்மதி. உடனே வாழ்க்கையில அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு தன்னை சரி பண்ணிக்குவான். நீ அதிக நேரம் மொத்த நேரம் என் ஸலவாத்துக்காக நீ கொடுப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில என்னென்ன தேவைகளோ பிரச்சனைகளோ அனைத்துக்கும் அல்லாஹ் பொறுப்பு. உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுடும். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பதில் நமக்கெல்லாம் ஒரு ஆறுதலும் நிம்மதியும் தருகிறது. அதிக நேரம் அல்லாஹ் ஸலவாத்துக்கு நசீபாக்குவானா. சும்மா நேரத்தை உட்கார்ந்து கழிக்கிறோம் இல்லையா? அதனாலதான் நான் முதவே சொன்னேன், நீ படுத்துட்டு ஓதுனாலும் பரவாயில்லை, நடந்துட்டு ஓதுனாலும் பரவாயில்லை, உட்கார்ந்து ஓதுனாலும் பரவாயில்லை, இல்லைங்க மனசு கவனம் எங்கேயோ இருக்குது பரவாயில்லை, கவனத்தை அங்கங்க வச்சுட்டு நீ ஓதுனாலும் கூட அல்லாஹ் அந்த உயர்த்தலாம், பாவத்தை மன்னிக்கிறான், எல்லாமே செய்யறான். அதுக்கு அப்படி செய்து ஓதி ஓதி அந்த ஸலவாத்துக்குன்னு ஒரு பரக்கத்து இருக்கு பாத்தீங்களா, மனம் ஒன்றுச்சு நிம்மதி கிடைச்சிக்கிறது. மனம் ஒண்ணு சேரலன்னு சொல்லி விட்டுறக்கூடாதுங்கிற. நிறைய பேர் தொழல. ஒருத்தட்ட நான் கேட்டேன், ஹசரத் நீ ஹஜ்ஜா தொழ வயசாயிட்டு ஹஜ்ஜி எல்லாம் போயிட்டு வந்தீங்களா, தொழ மாட்டுக்கிறீங்களே? அவர் சொல்ற, ஹசரத்து ஒரு பள்ளிவாசலுக்கு வந்தாலே கவனம் செதறு, தக்பீர் கட்டினாலும் எங்க எல்லாமோ மனசு போகுது, கொஞ்சம் கட்டுப்பாடு ஆக்கிட்டு வர்றேன்னாரு. மௌத்து வரைக்கும் கட்டுப்பாடாக முடியாது. மௌத்து வரைக்கும் கட்டுப்பாடு, உள்ள வந்தாதான் கட்டுப்படும். அன்வாவை கட்டுப்படுத்தணும்னா உள்ளவா, அவன் தர்பார்ல நில்லு, அழுது கேளு, அப்பே உள்ள செதறுது, நான் என்ன பண்ண, அல்லாஹ் ஒண்ணு சேர்ப்பான். நான் கட்டுப்படுத்திட்டு பள்ளிவாசலுக்கு வரேன்னா என்னை கட்டுப்படுத்துறது அவர் சீக்கிரமா நடக்கிற காரியமான்னு கேட்கிறேன். இப்படிதான் இருக்கும். மனசு அங்கங்க அலம்பதான் செய்யும். அதுதான் ஒழுங்குபடுத்தான். ஸலவாத்திற்காக சொல்லப்படும் பலன்கள் நிறைய. இரண்டாவது பரக்கத்து ஏற்படும் வாழ்க்கையில. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. ஸலவாத் அதிகமா ஓதுனா பரக்கத். பரக்கத்துன்னு என்னங்க? பரக்கத்துன்னு என்ன? எது கிடைச்சிச்சோ நமக்கு கிடைச்சது போதுமானதாக இருக்கணும், மிச்சப்பாடா இருக்கணும், நல்ல வழியில செலவாகணும். அந்த காசு ஹராமாட்டும் வராது, அந்த காசு தப்பான வழியில செலவாகாது. எல்லாருக்கும் தௌபீக் செய்யணும். வர்ற வழி கரெக்டா இருக்கணும். ஏன்னா நான் சம்பாதித்த ஒவ்வொரு காசு குறித்தும் விசாரிக்கப்படுவேன், செலவு செய்த காசு குறித்தும் விசாரிக்கப்படுவேன். நல்ல வழியில நான் செலவு செய்தேன், அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக நல்ல காரியத்துக்காக கொடுத்த வைங்களேன், அந்த காசு என்ன சொர்க்கத்திற்குள் நிறுத்தி. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. வரவும் நல்லா இருக்கணும், செலவும் அழகா இருக்கணும். ஆனா காசு பரக்கத்தா இருக்கணும். 10 ரூபா வருது, அது பரக்கத்தா இருக்கணும். 10,000 ரூபா வருது, பரக்கத்து இல்லைன்னா 10,000 ரூபா வேண்டியது இல்லை. 10 ரூபா வரணும், பரக்கத்தா இருக்கணும்.
அந்த காசு ஆஸ்பத்திரியில போய் செலவாக கூடாது, சிரமமான காரியத்துல போய் அழிஞ்சிடக்கூடாது, ஆபாசமான அநியாயமான காரியத்துக்கு அந்த காசு போயிடக்கூடாது. பரக்கத்து உள்ள காசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நான் ஓதுகிற ஸலவாத்தால் உங்கள் வாழ்க்கையில் பரக்கத் ஏற்படும். உடலிலே பரக்கத், குடும்பத்தில் பரக்கத். உடல்ல பரக்கத்துனா அந்த உடம்புல கொடிய நோய்கள் வராது. பரக்கத்துங்கிறது காசுக்கு மட்டும் இல்லை, உடலுக்கும் பரக்கத். ஸலவாத்து ஓதுனீங்க, பரக்கத்து உடம்புக்கு. உடல்ல நோய் வராது, கொடிய நோய்கள் வராது. சின்ன சின்ன நோய் வரலாம், போகலாம். சில பேரை சில நோய் படுக்க போட்டு பார்த்தீங்களா, அல்லாஹ் அந்த நோயிலிருந்து பாதுகாப்பானா, கேன்சர் போன்ற நோயிலிருந்து பாதுகாப்பானா, முடக்கும் நோயிலிருந்து பாதுகாப்பானா, மௌத் வரைக்கும் நடமாடணும். நம்ம தேவையை நம்ம பூர்த்தி செய்யும். நம்ம சுய தேவை பூர்த்தி செய்வதற்கு இன்னொருத்தருடைய தயவை விரும்பக்கூடாது. அது ஒரு பெரிய வாழ்க்கை. அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம கண்ணியம் எங்க? நம்ம காரியத்தை நம்ம செய்யற வரைக்கும் தான் கண்ணியம். நம்ம மீது நம்ம மனைவிக்கு ரொம்ப மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. நம்ம அவங்களுக்கு தேவையாகாத வரையிலும், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம மேல கண்ணியம் இருக்குது, நம்ம தேவையாகாத வரையிலும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், உடன்பிறப்பாகட்டும், அவங்க பக்கம் தேவையாயிடக்கூடாது. நான் சுயமா இயங்கணும், அல்லாஹ்ட்ட உதவி கேட்கணும். அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஸலவாத்துக்குள்ள பரக்கத்து என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் அது பரக்கத்தை நசீபாக்கி விடும். ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற மாபெரிய பாக்கியம் அது. எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. உமியல் ஹவாயிஜ். அடுத்து சொல்றாங்க, ஸலவாத்து நீங்க அதிகமா ஓதுங்கள், உங்க தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். நிறைய நாட்டம் இருக்குது, இன்னும் நிறைவேறல. வீடு வாங்கணும், இன்னும் முடியல. வீடு கட்டணும், இன்னும் முடியல. பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் சேர்த்து வைக்கணும், முடியல. நிறைய நாட்டம் பெண்டிங்ல இருக்கு. எல்லாத்தையும் இருக்கு. யார்கிட்ட போய் கேட்டாலும் சில பெண்டிங் வச்சுக்கிட்டே இருப்பார். ஒருத்தர் சொன்னார், ஹஸரத் நீங்க துவா செய்யுங்க, ஒரு வீடு கட்டிட்டேன்னா நிம்மதியா பள்ளிவாசல் நல்லான்னு உட்கார்ந்துருவேன். ஒரு வீடு மட்டும் கட்டணும் ஹஸரத், துவா செய்யுங்க. வீடு கட்டிட்டு வைங்கலாம், அப்புறம் நான் அந்த துன்யாவெல்லாம் ஏத்தே பார்க்க மாட்டேன், அல்லான்னு பள்ளின்னு உட்கார்ந்துருவேன். நானும் பார்த்தேன், இப்படி சீதவிகள்லாம் உலகத்துல தேவை. அவர் நிறைய துவாலாம் செய்து ஒரு வீடு கட்டி முடிச்சு திறப்புலாக்கு நான் தான் போனேன். போய் திறந்து வச்சுட்டு அப்ப நான் சந்தோஷமா கேட்டேன், ஹஜ்யார் அல்லாஹ் கொடுத்துட்டான் வீட்டை, ஃபுல்லா முடிஞ்சிட்டு, இனி நீங்க எந்த பள்ளிக்கும் போக வேண்டாம், எங்க பள்ளிவாசலுக்கு வந்துருங்க. நீங்க என்ன சொன்னீங்க, வீடை கட்டி முடிச்சாச்சு, இனி பள்ளி வாழ்க்கை தான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். உடனே சின்ன ஹஸரத் சந்தோஷம், ஒரு இன்னொரு துவா, ஒரு மாடி மட்டும் கட்டணும். ஒரு மாடி மட்டும் கட்டிட்டோம்னா இன்னும் நம்ம ரிலாக்ஸ் ஆயிடலாம். உள்ள பையன் நம்ம கீழே இருந்தா பையன் மேல இருந்துக்கிடுவான்ல. அல்ஹம்துலில்லாஹ், அது தேவையானது தானே. சரி, ஒரு 2 வருஷத்துல மாடி கட்டி முடிச்சுட்டார். அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். நம்ம பின்னால தொழுகிற ஆளு தான், நம்ம கூட இருக்கிறாள். யார் மாடி வேலை முடிஞ்சிட்ட, இப்ப சந்தோஷம் ஹஸரத், அல்லாஹ் எல்லாம் தந்துட்டாது, என் பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும். நான் சொன்ன, பெருமானார் சொன்னாங்க, இது கபருக்கு போற வரைக்கும் அடங்காது. கபருக்கு போற வரைக்கும் அடங்காது. ரசூல் சொன்ன வார்த்தை, உங்களின் ஆசையை கபரின் மண்ணுதான் நிரப்பும் என்றாங்க. யார்? அறிவின் மகத்துவத்தை உலகத்திற்கு சொன்ன அறிவுலகத்தின் மேதை, அகிலத்தின் சர்கார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு ஆழ்ந்த சிந்தனை. உங்க ஆசைய கபருக்குள்ளி மண்ணுதான் நிரப்பும். அங்க போற வரைக்கும் எது முடியுமா? ஆசை முடியுமா? அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, நிம்மதியாக வாழ்வதற்கு அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கிக்கொள். போதும் என்ற மனசே மிகப்பெரிய செல்வம். செல்வம் என்பது அன்கசரத்தில் ஆறால் பொருள்களை நிறைய சேர்க்கிறதல்ல செல்வம். செல்வம் என்பது போதும் என்ற மனசுதான் செல்வம் என்றார்கள் செல்வம். செல்வங்கிறது இன்னும் வேணும், அது வேணும், வீடு வேணும், கார் வேணும், அந்த கார் வந்தா இன்னொரு கார் வேணும், அது செல்வம் அல்ல. செல்வம் என்றால், நான் ஒரு செல்வந்தன் என்று நீ சொன்னால் போதும்ங்கிற மனசு வந்தா நீயே பணக்காரன். அல்லாஹ் அந்த மனசை எல்லாருக்கும் நசீபாக்க. அதனால சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லல, சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்ல, நிறைய சேருங்க, பிள்ளைகளுக்கு சேர்த்து வைங்க. ஒரு நல்ல தந்தை யார்? தன் பிள்ளைகளுக்கும் சொத்து வச்சுட்டு போறவரை நல்ல தந்தை நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஆன்மீக தலைவர். எத்தனை பெரிய ஆன்மீக தலைவர்! நீ எல்லாத்தையும் அல்லாஹ் அல்லான்னு வாழ்ந்துட்டு அப்படியே போனலாம் சொல்லல, பரதேசியா போய் சொல்லல. உன் பிள்ளைகளுக்கு சொத்து வச்சுட்டு போனா நீ நல்ல தந்தை நாங்க. எல்லாத்தையும் சொன்னாங்க. வாழ கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹ்வின் நினைவை தந்தார்கள், ஒழுக்கத்தை தந்தார்கள், இறைவனோடு தொடர்பை தந்தார்கள். அதே சமயம் உலகத்தில் அடுத்தடுத்த காலத்துல உன் தலைமுறை எப்படி இருக்கணுங்கிற செல்வாக்கையும் கொடுத்துட்டு போகிறான்.
அல்லாஹ் அதற்கும் நசீபாக்குவானா. சர்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய காரியம் தேவைகள் நிறைய இருக்குது. தேவை ஒன்னல்ல ரெண்டல்ல, பல தேவைகள். உங்களுக்கு தேவை, எனக்கு இந்த யாருக்கு தேவை இல்லை, எல்லாருக்கும் தேவை இருக்கு. தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவதற்கு அதிகமாக ஸலவாத் ஓதுங்கள். யார் அதிகமா ஸலவாத் ஓதுவாங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு தேவையும் அப்படி ரிலீஃப் ஆயிட்டே இருக்கும். வீடு கட்டணும், அல்லாஹ் நசீபாக்கிடுவான். இடம் வாங்கணும், நசீபாக்கிடுவான். இதை போய் அடுத்த ஆள்கிட்ட போய் எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்டாலே அவமானம். நீ அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இரு. அல்லாஹ் உனக்கு நேரடியா வானத்துல இருந்து தரமாட்டான். ஒரு மனுஷனுடைய மனசுல போடுவான், அவளுக்கு கொண்டு கொடுப்பான். அவர் கொண்டு உங்க கையில கன்னத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு. கற்பனையிலே எட்டி பார்க்காத வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ் எப்போது கொடுக்கிறான்? நீ அவனுடைய ஹபீபின் மீது ஸலவாத்தை சொல். அல்லாஹ் தேவை பூர்த்தி செய்யற பல வழிகள், ஸலவாத் ஒரு பாக்கியமான வழி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மத். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாம் சொல்லும் ஸலவாத்தால் பெரிய பாக்கியம். இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? தாய்மார்கள் அடிக்கடி ஒரு பொருளை காணாக்கிட்டு தேடிட்டே இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான பொருளை காணாக்கிட்டு தேடுவாங்க. வீட்டுல திடீர்னு டீ போட்டுத்தாங்க, அதுதானுங்க அந்த சிலிண்டர், இதை தானே தேடிட்டு இருக்கேன். எது ரைட்டர் தானே தேடிட்டு இருக்கேன். அது அங்கதானே இருக்கணும். ரைட்டர் எங்கெங்க இருக்கணும்? சமையல் கட்டில தான் இருக்கணும். இவங்க என்ன செய்யறதுன்னா ரைட்டர் போட்டு அங்க தேடுறது. அப்ப என்னம்மா, இந்த டிவி போடணும், ரிமோட்டை தேடுறேன். ரிமோட் சமையல் கட்டில இருக்கு, ரைட்டர் டிவி கிட்ட இருக்கு. இங்க இருந்து அங்க போறது, அதையும் தூக்கிட்டு போறது, அங்க இருந்து இங்க வரும்போது இதை தூக்கிட்டு வர்றது. இந்த பொம்பளைங்களுடைய பழக்கம். இங்க உள்ள பெண்கள்லாம் சீதேவிகள், யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. மறதி எல்லாருக்கும் சொந்தம். ஒரு விஷயம் மறந்தது, எங்க வச்சா தெரியல, ரைட்டர் தேடுறோம். பொருளை வச்சுட்டு தேடுற பழக்கம் நிறைய பேர்ட்ட இருக்கு. அன்னைக்கு ஒருத்தவங்க போன் பண்ணாங்க, அதுல நிறைய கலட்டி வச்சேன், எங்க வச்சேன்னு தெரியல, கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். நான் இங்கே இருக்கேன், அவர் அங்கிருந்து பேசுறாரு, கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். நானும் சரி அவர் நம்பிக்கையோட சொல்றாச்சு, பரவாயில்ல வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு திக்ரு சொல்லி கொடுத்தேன். அந்த திக்ரு ஓதிட்டு வாங்க, சர்க்கார் மீது ஸலவாத் ஓதிக்கிறேன்னு சொல்லி காலையில போன் அடிச்சார். அதற்கு நீங்க சொன்ன திக்ரு ஓதுனேன், அல்ஹம்துலில்லாஹ், அங்கெங்கெல்லாம் தேடினேன், கடைசியில பீரோல என் சேலை உள்ள, என்னுடைய துணி உள்ளதான் இருக்குது. நான் எப்பவும் அங்க வைக்கிறதுல வேற இடத்துல வைப்பேன், இன்னைக்கு அது மாத்தி வச்சிருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் வழி சொல்லுது. ஒரு பொருள் காணாம போயிட்டா யா ஷஹீத் யா அல்லாஹ் ஓதிட்டு இருக்கான். என்ன ஓதணும்? யா ஷஹீத் யா அல்லாஹ். காணா போன பொருள் கிடைச்சிக்கிடுங்கிறாங்க. சில பேர் அதை கனவுலே தெரிஞ்சு எங்க வச்சேன்னு தெரியுங்கிறாங்க. அது ஒன்று மனநிலையின் நம்பிக்கையின் பொறுத்தது. இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஓதப்படுகிற ஸலவாத் என்பது ரொம்ப பெரிய பாக்கியம். எந்த பொருள் காணாமல் போனாலும் ஸலவாத் ஓதுங்க, அந்த பொருள் கிடைச்சுக்கிடும் எழுதுறான். இமாம் குர்துபி ஒரு செய்தி எழுதுறார். வெளிப்படையெல்லாம் சொல்லிட்டு போகல. இமாம் குர்துபி எழுதுகிறார், ஒருவர் பிரயாணம் செய்தார், பாதம் மாறிட்டாரு. ஒரு இடத்துல போய் பாதம் மாறிட்டேன்னு கவலையில இருந்த வாகனம் காணா போய், பாதம் மாறிட்டா வாகனத்தை காணல. அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டார், கவலைப்படுறாரு. யார்கிட்ட போய் கேட்க? புது பாதை, அவர் வந்த வாகனமும் காணா போச்சு. இமாம் குர்துபி எழுதுகிறார், மாபெரிய மேதை. அவர் உடனே ஸலவாத் ஓத ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா யாரும் இல்லை, யாரும் நடமாட்டம் இல்லை, தனியா உட்கார்ந்துக்கிட்டோம், வாகனம் இல்லை, வாகனத்துலதான் போகணும், இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வாகனம், கவலையில இறங்கி உட்கார்ந்தா அதுக்குள்ள வாகனம் காணல, கொஞ்சம் கண்ணபத்தி இருக்கிற வாகனம் போயிட்டு, அதான் கவலைப்பட்டு ஸலவாத் ஓதுறாரு. ஓதிட்டே இருக்க சொல்ற, நான் அதிகமாக ஓதினேன். அதற்கு இமாம் குர்துபி சொல்ற, அதிகமாக ஓதினேன், அதிகமாக ஸலவாத் ஓத லேசா கண்ணை புத்திய போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கனவிலே காட்சி தந்து, நீ போற பாதை இந்த பக்கம் போகணுமாண்டு வழியை காட்டினார்கள் மாத்திரம் அல்ல, உன் வாகனம் இப்ப வந்துருந்தாங்க. கண்ணை விழித்தேன், வாகனம் நின்றது. கண்ணை விழித்தேன், வாகனம் நின்றது, பாதையும் காட்டப்பட்டது. யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க, மறைந்தாங்கன்னா முடிச்சிட்டு போயிட முடியாது. சாப்டர் க்ளோஸ் இல்ல. வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கும் வழிகாட்டுகிறார்கள். அவர்கள் மீது ஓதப்படுகிற ஸலவாத்தின் பரக்கத்துகளை அன்னலார் இந்த சமூகத்திலிருந்து ஒப்புக்கொள்கிறார்கள். அதற்கான பகரத்தை தருகிற வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்குறான். அவர்கள் இந்த சமூகத்தோடு அதை வெளிப்படுத்துகிறார்கள். இமாம் குர்துபி எழுதுவார், என் வாகனம் கிடைத்து விட்டது,
பாதையும் தெளிவானது. அல்ஹம்துலில்லாஹ், ஸலவாத்தின் பரக்கத்தை நான் அனுபவித்தேன் என்றார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. காணாமல் போன பொருளை கூட ஸலவாத்தை கொண்டு அல்லாஹ் கையில கொடுத்துறான். நாளை அதை காணல இதை காணலன்னா உடனே உட்காந்து ஸலவாத்து ஓதிருங்க. ஸலவாத்து ஓதிட்டு அந்த காரியம் லேசாயிருது. அவர் ஸலவாத்துக்காக அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய பல நசீபுகள், ஒன்றல்ல இரண்டல்ல, நூற்றுக்கணக்கான நற்பாக்கியங்கள். இன்னொரு பக்கம் அவர் வாழ்க்கையில் முசீபத் வராதுங்கிறார். முசீபத் இருக்கு பத்தியலா, நம்மளை அறியாம வந்து விழுந்துரும். வெளியில போவோம், யதார்த்தமா போவோம், அங்கே கீழே விழுந்துரும். அங்க ஒரு வண்டி வந்து மேல மோதிரும். நமக்கு சம்பந்தம், நம்ம ஒழுங்காத்தான் போறோம், நம்ம கரெக்டா தான் போயிருப்போம். வண்டி ஒண்ணு வந்து மேல வந்து முடிச்சுட்டு நிற்பான், கரெக்டா வந்து நிப்பாட்டும். அதான் ஒரு ஆள் சொன்னார், அதற்கு வீட்டை விட்டு வெளியில போனேன், காலையில சுபுகெல்லாம் தொழுதுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போனேன். போன வாசல்ல போய் இறங்கி வண்டியை தான் தூக்குன, வந்து வேகமா வந்து ஒரு தள்ளி விட்டுட்டு போயிட்டான், கீழே விழுந்து காலில் எறும்பு அடிபட்டுட்டு அப்படின்னாரு. சரி, சுபு தொழுதுட்டீங்களா? தொழுதுட்டேன். இந்த மாதிரி முசீபத்து நடக்காத. வேற ஒண்ணும் இல்லை, அதை நான் எழுந்திரிச்சு வரும்போது என் கொஞ்சாரி பக்கத்துல நின்று அவன் முகத்தை பார்த்ததுதான் பிரச்சனை. அந்த அம்மா முகத்தை பார்த்தாலே ஏதாச்சும் நடக்குது அசத்துங்கிற. இது என்ன நம்பிக்கை? அந்த செய்தி அவங்க காதுல விழுந்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு சங்கடப்படுவாங்க. துர்க்குரியாவர்கள் நான் கரெக்டா சுபுலாம் சொல்றேன், எல்லாம் கரெக்ட் தான். வரும்போது அந்த அம்மா எழுந்திருச்சு நின்றுச்சு, அந்த முகத்தை தான் பார்த்த மாட்டிக்கிட்டேன். அதனால சில பேர் காலையில சில பேர் வரும்போது அவங்க கண்ணை நம்ம படாம ஒதுங்கிறது. அவன் எங்கேனாச்சும் விழுந்துட்டு நம்மளதான் சொல்லுவான், அசரத்தை தான் பார்த்தம்பா கீழே விழுந்துட்டோம்மா. எதுக்கு நம்ம கண்ணில் படாம ஒதுங்கிறது? சில பேர் அசரத்து நீ என்னை கண்டு ஒதுங்குனீங்களே, உன்னை கண்டு ஒதுங்குறது எனக்கு பாக்கியம். முசீபத்துகளுக்கு காரணம் அவர்கள் அல்ல. மா அஸாப முஸ்லிமன் மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸன் வலா அதா ஹத்த ஷௌகத்தி யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஹதாயா. சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உனக்கு ஒரு கல்லடித்தால், மிதிபட்டால், வேதனை வந்தால், கஷ்டம் வந்தால், கவலை வந்தால், உன் காலிலே தைத்த முற்கள் கூட அவனை பார்த்ததுனால வந்துச்சு, இவனை பார்த்ததுனால வந்துச்சு, ஒரு பூனை குறுக்க போனதுனால வந்துச்சு. எங்க ஒரு பூனைக்கு அவ்வளவு பெரிய சக்தியா இருக்குது? உன் வாழ்க்கையில ஒரு முசீபத்தை கொண்டு கொடுக்கிற அளவுக்கு பூனைக்கு சக்தி இருக்குது. நான் வந்து இறங்கும் போது ஒரு பூனை குறுக்க போயிட்டு, பூனை குறுக்க போனதுனால முசீபத்தை கொடுக்கிற பவர் பூனைக்கு இருக்குதா? பெருமானார் சொல்றாங்க, நீ செய்த உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட கவலை, கஷ்டம், கை சேதம், இன்னொரு பக்கம் கல்லடி விழுது, காலடி படுது, காலில் முள்ளு குத்தினாலும் கூட அன்று நீ செய்த பாவத்திற்கான பரிகாரம் என்றார்கள். அப்படின்னா நீ என்ன யோசிக்கணும்? இன்னைக்கு நான் என்ன பாவம் செய்தேன்னு யோசிக்கணும். யாரும் முகத்துல முழிச்சேன்னு யோசிக்க கூடாது. நம்ம பாவத்தை இன்னொருத்தர் மேல அப்படி பந்து விளையாடிடுறாரு. அவ கண்ணை விழிச்சதுனாலதான் அப்படின்னா இவர் நல்ல மனுஷன் மாதிரி ஆயிடுறார். நீ செய்த பாவத்தின் பரிகாரம் என்றார்கள். இன்னொரு விஷயம் இதுல மறைஞ்சிருக்குது. நீ செய்த பாவம்தான் இந்த நோய்க்கு காரணம், கவலைக்கு காரணம், கல்லடியும் முள்ளடியும் பட்டதற்கு காரணம், வாகனத்திலிருந்து கீழே விழுந்ததற்கு காரணம் என்று சொல்லி ரசூல் கடக்கவில்லை. இந்த கல்லடியை கொடுத்து, மிதியடியை கொடுத்து, வாகனத்திலிருந்து விழச் செய்து அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்து விட்டான். பரிகாரம். ஒரு முள்ளு குத்துச்ச, முள்ளு குத்திட்டு நினைக்காத, அன்னைக்கு நீ செய்த பாவத்தை அல்லாஹ் அதை கொண்டு மன்னிச்சுட்டான். அல்லாஹ் எவ்வளவு கருணை உள்ளவன். நான் செய்த பாவத்தை அப்படியே அல்லாஹ்வால பெண்டிங்ல வச்சுட்டான் வைங்களேன், என்ன ஆகும்? ஒரு கவலையை கொடுக்கறான் அல்லாஹ். அந்த கவலை லேசா கொஞ்ச நேரம் அப்படி ஒரு மாதிரியா கவலைப்படுறது பத்தியெல்லாம், அந்த கவலைக்கு பின்னால் உன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஓதுகிற ஸலவாத் வாழ்க்கையில் நடக்க இருக்கிற முசீபத்தை நிறுத்தும். கீழே விழமாட்டாய், கல்லடியும் முள்ளும் உன்னை பாதிக்காது. காலையில எழுந்திரிச்சவன ஓதிடணும். அதனாலதான் இன்னைக்கு நாங்க அவுராத்தை கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு. கொடுக்கும் போதே காலையில 100 ஸலவாத். முதல்ல காலையில எழுந்திரிச்சவன சுபூத்தோடு 100 தடவை ஸலவாத் ஓதிடணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது. ஸலவாத் ஓதிட்டு அடுத்த வேலை எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. எழுந்து செய்திடலாம் இல்லையா? காலையில 100 ஸலவாத் குறைஞ்சது சொல்றேன். காலையில 100 ஸலவாத் நம்ம ஓதிட்டோம்னா அன்னைக்கு காலையில நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. சில நேரங்களில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் உங்க ஸலவாத்தை கொண்டுதான் தீர்க்கப்படுதுன்னு எழுதுறாங்க. ஒருவரை பற்றி எழுதுறாங்க, நான் ஆச்சரியப்பட்டேன். அவர் வெள்ளிக்கிழமை 1000 தடவை ஸலவாத் ஓதுவார். வாரம் வெள்ளிக்கிழமை 1000 ஸலவாத் ஓதிடுறது.
அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானா. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, அக்ஸிரு அலைய, என் மீது நிறைய ஸலவாத்து சொல்லுங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்குங்கிறாங்க. வெள்ளிக்கிழமை இரவிலே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு, இது நாளைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை நிறைய ஸலவாத்து ஓதுங்கிறாங்க. ஏன்னா அந்த ஸலவாத்து ரொம்ப பவரானது. வெள்ளிக்கிழமை ஸலவாத்து நிறைய பரக்கத்து இருக்குது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாங்க. அவர் சொன்னார், நான் 1000 ஸலவாத்து வெள்ளிக்கிழமை ஓதிடுறேன். தயார் வேணும் இல்ல? சில பேருக்கு வெள்ளிக்கிழமையும் கடைசி வரைக்கும் பிஸி தான். இமாம் மெம்பர்ல நிற்கும் போது ஓடி வர்றது, இமாம் மெம்பர்ல நிற்கும் போது ஓடி வர்றது, ஓடி வந்து கடன்னு உருவு செய்துட்டு டப்புன்னு உள்ள வர்றது. இமாம் தக்பீர் கட்டின பின்னால சில பேர் அன்னைக்கும் ஜும்மாவுக்கும் சில பேர் முதல் ரக்காத்துல 2ஆவது ரக்காத்துல வந்து சேர்றவங்களா இருக்காங்க. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, எப்பவும் 1:30 மணிக்கு கொத்துப்பா நம்ம பள்ளியில பயான் 1:30க்கு முடிச்சுட்டு 1:30 கொத்துப்பா. அந்த ஏறும் போதெல்லாம் பார்த்து அவத்துல ஒரு 100 பேர் நிக்கிறாங்க. எப்படி இவங்களை மாத்துறது? அடுத்த வாரம் ஜும்மா என்ன பண்ணேன்னா 1:20 பயான முடிச்சிட்டு டப்புன்னு மெம்பர்ல ஏறி 5 நிமிஷத்துல ஹுத்துபா முடிச்சிட்டு 1:25 தக்பீர் கட்டிட்டேன். பின்னால பாத்தீங்கன்னா ஒரு 300-400 பேர் எஞ்சி தொழுறாங்க. ஒரே ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட்? ஹஸரத் அட்வான்ஸா தொலை வச்சுட்டாங்க. அடுத்த வாரம் ஜும்மால பிடிச்சான், அட்வான்ஸா நான் தொலை வைக்கல, நீ அட்வான்ஸா வர வேண்டிய ஆள் வராம போயிட்ட, நீ எப்ப வரணும்? பாங்கு சப்தம் கேட்ட பின்னால் வியாபாரம் செய்வதே அனுமதி இல்லை. எந்த வேலை செய்யறதுக்கு அனுமதி? வைதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ் வதருல் பை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொன்னான், ஜும்மா அன்றைக்கு பாங்கு சொல்லப்பட்டால் விரைந்து வாருங்கள் பள்ளிவாசலுக்கு, வியாபாரத்தை உடனே நிறுத்துங்கள். அல்லாஹு அக்பர் சத்தம் கேட்கறதுக்கு முந்தி வியாபாரத்தை நிறுத்தணும். வாங்கு சொன்ன பின்னால வியாபாரம் செய்யப்பட்டால், வாங்கு சொல்றதுக்கு முந்தி உள்ள காசுல அது கலந்தா இதுவும் இரண்டும் சேர்ந்து ஹராபா போயிடும். இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் ஜும்மா நேரத்திலும் பூட்டுவதில்லை. நிறைய ஹோட்டல்கள், நிறைய கடைகள் வாங்கு சொன்ன பின்னால் அங்கே வியாபாரம் நடக்கிறது, மூமின்களின் கடைகள். வருத்தப்படுகிறேன், அந்த பாங்கு சொன்ன பின்னால் அந்த இடத்துல நடக்கிற வியாபாரம் விடப்பட வேண்டும் என்பது குர்ஆனின் சட்டம். 1/2 மணி நேரம் பூட்டிருங்க கடைய, ஒரு பரக்கத்தும் போகாது, கஸ்டமர் காத்து நின்று சாப்பிடுவார். அப்ப பாங்கு சொன்ன பின்னால் வைதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டால் 2 விஷயத்தை சொல்றான். ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு ஓடி வாங்குங்க, விரைந்து வாருங்கள். வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். அப்ப வியாபாரத்தை கூட விடணும்னா இவர் வீட்டுல உட்காந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கிறாரு, பேசிட்டு இருக்கிறாரு, டிவி பார்த்துட்டு, செல்போன் பார்த்துட்டு, இந்த மொபைல் இருக்கிறத படுத்துற பாடு கொஞ்ச நெஞ்ச பாடு இல்லை. பள்ளிவாசல்ல உட்காந்து நம்ம ஹுத்பா ஓதிட்டு இருக்கோம், மெம்பர்ல நிக்கிறோம், அப்படி பாக்குற லேசா ஒரு பார்வை நம்மையும் பார்த்துக்கிற, முடிச்சுட்டாரா இல்லையான்னு ஒரு பார்வை பார்த்துக்கிறது. என்னப்பா அது அந்த அளவுக்கு நம்ம முசீபத்தை கொண்டு விட்டு அல்லாஹ்வுடைய நினைவுல இல்லாம, திக்ர கேட்காம, ஹுத்பாவை கேட்காம, பள்ளிவாசல்ல இன்னைக்கு நிறைய பேரு அந்த கையை நோண்டல்ல, அந்த கை ஒரு மாதிரியா இருக்கு, திடீர்னு தூக்கத்திலே பிடிக்கிறார் சில பேர். ஏன்னா அப்படி தள்ளி தள்ளி விட்டு மாற்றுங்கள் என்கிறேன். மாற்றங்கள் ஒன்றுதான் வாழ்க்கையை அழகாக்குவதற்கான வழி. மாற்றத்தை கொண்டே மாறுதல். வாழ்க்கை மாற வேண்டுமா? மாற்றம் தேவை. ஒரு பெரிய பாக்கியம். 1000 ஸலவாத் ஓதிடுவார் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவர் ஸ்ரீதேவி. எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானார். அதனால வெள்ளிக்கிழமை கொஞ்சம் தயார் ஆயிரணும். முந்திய குளிச்சு, வெள்ளிக்கிழமை குளிக்கிற சுன்னத். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அத்தர் பூசணும், நல்ல ட்ரெஸ் போடணும், முந்தியே புறப்பட்டு பள்ளிவாசலுக்கு போயிடணும். நம்ம போகும்போது மலக்கள் உட்காந்து பதிவு செய்துட்டே இருப்பாங்க. நம்ம யார் யார் வர்றாங்க அவங்க பேர்களை பதிவு செய்யறாங்க. பெருமானார் சொல்றாங்க, பதிவு செய்கிற மலக்குகள் நிற்பாங்க. எதுவரைக்கும் பதிவு செய்வாங்க? இமாம் மெம்பரில் ஏறியவுடன் அவங்க தப்தர் அப்படி மூடிடுவாங்க. அப்படி மூடிட்டு அவங்க போய் ஹுத்பா கேட்க உட்கார்ந்துருவாங்க. யாரு? மலக்கு. இவர் அதுக்கு பின்னால வருவார். நாளைக்கு அல்லாஹ்ட்ட ஜும்மாவுக்கு இல்ல, மலக்குமா லிஸ்ட்ல பார்த்தா பேர் இருக்க, ரப்பே நான் வந்த ஒரு ஜும்மா கூட நான் விடலையே என்று மலக்கு சொல்லுவார். நான் நிக்கிற வரைக்கும் அவன் வரல. மலக்கு தப்தர்ல இவன் பேர் இல்ல, இவர் வரவே இல்லைங்கிறாங்க. அவன் வந்தேங்க. எப்பப்ப வந்த? இமாம் ரக்காத்து 2ஆவது ரக்காத்து வரைக்கும் வந்த. இமாம் மெம்பர்ல இருந்து இறங்கும்போது வந்த. மெம்பர்ல ஏறதுக்கு முந்தி வரணும். நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். இது வெளிப்படையான வார்த்தை இல்ல, ஹதீஸ், ரசூல் சொன்ன வார்த்தை. மலக்குகள் பதிவு செய்கிறார்கள். எப்போது இமாம் இதா சஇதல் இமாமு அல் மெம்பரா, இமாம் மெம்பரில் ஏறினால் மலக்குமார்கள் மூடிடுவாங்க. நம்ம எவ்வளவு அட்வான்ஸா போகின்றது.
அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானா. அப்ப அன்னைக்கு குளிக்கணும், நறுமணம் பூசணும், தயாராகணும், முந்தியே போயிடணும். 1000 செலவாத்து ஓதுகிறார் அவர். அவர்கிட்ட கேட்டாங்களாம், கரெக்டா வார வாரம் ஜிம்மாவில் 1000 செலவாத்து ஓதுறீங்கள, அதன் பலன் என்ன எடுத்துக்கிட்டீங்க, அதன் பலன் கிடைச்சிச்சான்னு கேட்டாங்க. அதன் பலன் அவர் சொன்னாரு, நானே ஏதாவது முக்கியமான ரொம்ப பிரச்சனை, ரொம்ப தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாவது ஒன்று இருந்தா 1000 செலவாத்து ஓதி முடிச்சுட்டு அந்த பிரச்சனையை அல்லாட்ட சொல்லி துவா செய்வேன். எல்லாம் அந்த பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கு, யார்ட்டையுமே நான் கேட்கறதுக்கு விரும்பல, ஆனா இதுக்கு ரிலீஃப் கிடைக்கணும்னு. அன்றைக்கு சூரியன் மறைவதற்குள்ளால் என் பிரச்சனை தீர்ந்து விடும். நல்ல கவனிங்க, அன்றைக்கு சூரியன் மறைவதற்குள்ளால், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் ஓதுறேன், காலையில ஓதுறேன், பிரச்சனை ரொம்ப நெருக்கடியான காரியம், அந்த நெருக்கடி காரியம் தீர்ந்துச்சா அவர் சொல்வானா, 1000 செலவாத்து ஓதுனில என்ன பலன்? என்னைக்காவது ஒரு நெருக்கடி பிரச்சனை வந்திருக்குன்னா அந்த நெருக்கடி பிரச்சனை தீரணும்னு நான் நியத்து வச்சிருப்பேன். அன்னைக்கு மக்ரிபு சூரியன் மறைவதற்குள்ளால் பிரச்சனை தீர்ந்து விடும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஒரு பெரிய பாக்கியம், அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். நோய்கள் குணமாகும். ஸலவாத் ஓதுவதால் நோய் தொற்று வருவதில்லை, நோயின் பாதிப்பு ஏற்படுவதில்லை, முசீபத் ஏற்படுவதில்லை, நெருக்கடிகள் ஏற்படுவதில்லை, வறுமை வருவதில்லை, தரித்திரம் வருவதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலால் அதிகமா ஸலவாத்து சொல்றவருக்கு அல்லாஹ் தஆலா சக்கராத்து நேரத்தில் அவர் நாவுல களிமா நசீபான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். சக்கராத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லிதான் ரூஹ் பிரியும். பெரிய பாக்கியம். ஸலவாத்தின் மாண்புகள் ஒன்றல்ல இரண்டல்ல. அல்லாஹ் சொன்னான், நானும் என் மலக்குகளும் ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்கிறோம், சலாம் சொல்கிறோம். முஃமின்களே நீங்களும் ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அவர்கள் மீது ஸலவாத்தும் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்க, ரெண்டும் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் சொல்லுகிறார். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம், சல்லினா ஸலவாத்து சொல், வஸல்லிம் சலாம் சொல், ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். ஸலவாத்து மட்டும் சில பேர் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது வபாரிக் வஸல்லிம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வபாரிக் வஸல்லிம், கடைசில சலாம் வந்துடணும். நம்ம கவனம் வச்சுக்கணும், ஸலவாத்தை மட்டும் சொல்லிடக்கூடாது, ஸலவாத்தும் சொல்ல வேண்டும். சல்லினா ஸலவாத்து சொல்றது, சல்லிம்னா சலாம் சொல்றது, ஸலவாத்து சலாம். அதான் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நீ ஸலவாத்து சொல்லட்டும் அல்லாஹ், அல்லாஹ் சலாமும் சொல்லட்டும். நம்ம முதல்ல ஸலவாத்து, கடைசில சலாம், ரெண்டும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, என் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள் என்றான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றுக்கும் மேலால் ஸலவாத்து அதிகமா ஓதுனா முகம் பிரகாசமாகும், கல்பு ஒளிமயமாகும். கல்புல ஒளி, நம்மை சுத்தி இருக்கிறவங்க நம்ம சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. நம்ம மனைவி சொல் கேட்பாங்க, பிள்ளைங்க சொல் கேட்பாங்க. நிறைய பேர் அதான் சொல்றாங்க, அதில் என் மனைவி என் சொல் கேட்கறது இல்லை. நிறைய பெண்கள் கணவன்மார்கள்லாம் இப்போ ஒழுங்கா சொல்லு கேட்டு நடக்கிறது இல்லை. அவங்க வேற அப்படி ஆசைப்படுறாங்க, நம்ம எல்லாரும் அவங்க சொல்ல கேட்கணும்னு. அவங்களுக்கும் கூட அதிகமா ஸலவாத் ஓதி துஆ செய்யுங்க. உங்க கணவன் இன்ஷா அல்லாஹ் உங்க சொல்லுக்கு ரொம்ப கண்ணியம் கொடுக்கிறவராக மாறுவார். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கட்டுப்படுபவர்களாக மாறுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாம் சொல்லும் ஸலவாத் 1000 நற்பலன்களுக்கு சொந்தமானது, தல விதியையே மாற்றக்கூடியது. எப்படிப்பட்ட நற்பாகியமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தினமும் தந்தருள் புரிவானாக. அதனால காலையில சுபுக்கு பின்னால 100 தடவை ஸலவாத் ஓதுங்க, டெய்லி. மக்ரிபுக்கு பின்னால 100 தடவை ஓதுங்க. காலையில் ஓதினால் மாலை வரையிலும் முசீபத்து வருவதில்லை, கெட்ட நோய்கள் வருவதில்லை, நெருக்கடிகள் வருவதில்லை. உங்க வியாபாரம் தொழில் பரக்கத்தாயிடு. மாலையில் ஓதுங்கள், இரவெல்லாம் பரக்கத்தாகிவிடும். அதனால கால மாலை ஸலவாத் குறைஞ்சது நான் 100 சொல்லியிருக்கேன். நீங்க எவ்வளவு ஓதணுமோ அல்லாஹ் பரக்க செய்யட்டும். டெய்லி 500 தடவை ஒருவர் ஓதினால் அவர் வாழ்க்கையில் வறுமை வராதுன்னு எழுதுறார். என்ன வராது? வறுமை. தினமும் 500 தடவை ஸலவாத். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானா. சோதனைகள்ல இருந்து பாதுகாப்பானா, கெட்ட முடிவுகள்ல இருந்து பாதுகாப்பானா, விடும் மூச்சும் எடும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானா, ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பையும் இஷ்கையும் கலந்து ஓடச் செய்வானா. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும்,
நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. பெற்றோர்களின் துஆவுடைய பிள்ளைகளாக ஆக்கி வைப்பானாக. நமது வாழ்க்கை நெடுகிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.